Hello friends, நம்ம இன்னைக்கு Butterworth filter design using impulse invariant methodல எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चन இந்த மாதிரி கொடுத்திருந்தா design a digital Butterworth filter whose transfer function is given. Mostly university examinationல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மட்ல தான் உங்களுக்கு கொடுக்கறாங்க. So 0.7 less than or equal to h of e power j omega less than or equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. The omega between 0 to 0.25. இது வந்து 0.3 between 0.6 omega and pi using impulse invariant transformation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன டைப் ஆஃப் ஃபில்டர் அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. அதனால் முதல்ல நம்ம ஃபில்டர் என்னங்கிறத கண்டுபிடிச்சா நம்ம அதுக்கப்புறமா வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு வந்து கிராஃப் ஒன்றும் வரைய தெரியணும். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்தோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பைன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம h of e power j ஒமேகாவோட வேல்யூ நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இதோட மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 1 ஃபார் இந்த மாடல் ப்ராப்ளத்துக்கு. இங்கே மேக்ஸிமம் வேல்யூ 1ன்னு இருக்கும், இங்கே மேக்ஸிமம் வேல்யூ வந்து பை, இது வந்து ஒமேகா. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டினில் பார்த்தா h of e power j ஒமேகா கொடுத்துருப்பாங்க, அது இங்கேயும் ஒமேகா கொடுத்துருப்பாங்க, அது இங்கேயும் வரணும். ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் 0, இது வந்து 0, நமக்கு 0லேருந்து 0.25 வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 பை ஆக்சுவலி. அப்படின்னா 0.25னா இந்த இடத்துல நம்ம அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணிக்கலாம். 0.2 பை அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து 0.7 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 இங்கே இருக்குன்னா 0.7 அப்ராக்சிமேட்டாக நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும், அதாவது 0.2லேருந்து 0.7 வரைக்கும் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.7 இருக்கான். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 0.6 பையிலேருந்து பை வரைக்கும் அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.3 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 1 பை இருக்குன்னா இங்கே இடத்துல அப்ராக்சிமேட்டாக நமக்கு 0.65 ரஃபாக தான் நான் மார்க் பண்ணுறேன், ரஃபாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது 0.3ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த பாயிண்ட் ஒரு 0.3 நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த 0.6லேருந்து 1 பை வரைக்கும் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.3 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த லைனை வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஏ லோ பாஸ் ஃபில்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இந்த கொஸ்டினில் அவங்க என்ன வரைய சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பாஸ் ஃபில்டரை வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ லோ பாஸ் ஃபில்டர் பட்டர்வொர்த்தில் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர்வொர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்காக நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைனுக்குள்ளார போகலாம். ஒரு பட்டர்வொர்த் ஃபில்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு வேணும். இப்போது கொடுத்துருக்கிற ஃபில்டரோட ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொன்னால் நம்ம டினாமினேட்டர் ஆஃப் h of s, இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே டினாமினேட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணோம், இப்போ 1ன்னு வந்தால் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும், 2ன்னு வந்தால் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும், 3ன்னு வந்தால் இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி 5 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 வரைக்கும் கேட்க பாசிபிள். ஏன்னா அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 4, 5 அப்படின்னு சொல்லி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால் ஈவன் இட் மே டேக் மோர் தென் 1 or 2 சால்வ் த ப்ராப்ளம்ஸ். அதனால் வந்து அந்த மாதிரி கேட்குறது கிடையாது. பெரும்பாலும் 2 இல்லைனா 3ல் அவங்க கேட்குறாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலைஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்மலைஸ்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணும்போது நாம் பின்னாடி ப்ராப்ளத்தில் டீநார்மலைஸ் அதை பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து n வந்து கேல்குலேட் பண்ணோம். ஒருவேளை உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் வந்து நமக்கு வந்து ஏபி ஏஎஸ் வந்து டிபியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் பாஸ் பேண்ட் கெயின் அண்ட் ஸ்டாப் பேண்ட் கெயின் வந்து டிபியில் கொடுத்துருந்தா என்க்கு இந்த ஃபார்முலாவை நாம் யூஸ் பண்ணி n வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஒருவேளை டிபியில் கொடுக்காம அதை இந்த மாதிரி எப்ஸ்லாங் லேம்டா ஃபார்மெட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி n நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் பட்டர்வொர்த் ஃபில்டருக்கு n கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒமேகா சி வந்து கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஓம் சி வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் ஓம் சிக்கான ஃபார்முலா. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏபி டிபியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எப்ஸ்லாங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க லேம்டா எப்ஸ்லாங் ஃபார்மெட்டில் தான் கொடுக்குறாங்கன்னா இது நீங்கள் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ் மெத்தட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாடலில் தான் வந்து நம்ம ஆக்சுவலாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு,
அதுக்கு இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஹெச் ஆஃப் எஸ் தான் டிசைன் பண்ணுவீங்க. வந்த ஹெச் ஆஃப் எஸ் ஈக்குவேஷனை இந்த மூணில் ஏதோ ஒரு ஃபார்முலாவுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் அதை என்ன பண்ணிக்கணும்னா மாற்றி நாம் எழுதிக்கணும். அதே போல் எஸ் மைனஸ் பிகே அப்படின்னு சொன்னால் அது ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது அது எஸ் மைனஸ் ஒன்னு தான் வரும். இந்த இடத்துல வந்து இந்த பிகேவோட வேல்யூ வந்து 1 தான், -1 நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, இதை -1 எடுக்கக்கூடாது, we have to take 1. அது மாதிரி ஒருவேளை காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன்ஸாக வந்தால், காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன்ஸாக இருந்தால் இங்கே பாருங்கள் 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் 0.785 ப்ளஸ் ஜே 285ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது மொத்தமும் சேர்த்து தான் பிகே. ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிற ஹெச் ஆஃப் எஸ் ஈக்குவேஷனை இந்த மாதிரி நாம் பிரிச்சுக்கணும். அது பிரித்து பண்ணுறதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் நமக்கு தேவைப்படும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து நீங்கள் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதி இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். மற்றபடி இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹெச் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கும் போதே அது நேராக இந்த ஃபார்முலா தான் வந்து நிற்கும். அதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப டஃப்பான மெத்தடாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏபியும் ஏஎஸும் டிபியில் இல்லை. அப்படின்னா டிபியில் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு ஃபார்முலா தான் நம்ம ரெண்டாவதாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டிபியில் இல்லை அப்படின்னு சொன்னால் என் கேல்குலேஷனுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம லேம்டா கண்டுபிடிக்கணும், எப்சிலான் கண்டுபிடிக்கணும். அதே போல் ஓம்எஸ் ஓம்பி நம்ம கண்டுபிடிச்சா தான் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்சிலான் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து கொடுத்துருக்கிறது வந்து டிபியில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணாலும் 1.020 தான் வரும். அப்படி இல்லைன்னா இங்கே ரெண்டாவதாக ஏதோ ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறேன், இதே நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் 2ல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒருவேளை இதை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டுனா இங்கே ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா 1/1 + எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.7 ஸ்கொயர் வந்து 0.49 வந்துடும். ஸோ இந்த 0.49 கீழே கொண்டு வாங்க, இந்த 1 + எப்சிலான் ஸ்கொயரை இங்கே கொண்டு போயிடுங்க. அப்போது 1/0.49 பார்த்தீங்கன்னா 2.040ன்னு இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 + எப்சிலான் ஸ்கொயர். அப்போ எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2.041. இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.040 இருக்கும். அப்போ எப்சிலான் வேணால் இந்த பக்கத்தில் நீங்கள் ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்திங்கன்னா ஆன்சர் யூ வில் கெட் 1.020. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணாலும் சரி, இல்லை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்குமே சேம் ரிசல்ட் தான் வரும். அதே போல் எப்சிலான் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேம்டா கண்டுபிடிக்கணும். ஸோ லேம்டாக்கும் நீங்கள் 2 ஃபார்முலாவில் எதை வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இதை கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எண்ணை வந்து கேல்குலேட் பண்ணலாம். இப்போ எண்ணுக்கான ஃபார்முலா இந்த இடத்துல இருக்குது. n ஈக்குவல் டு greater than or equal to log of lambda by e அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஓம்பி ஓம்எஸ் கேல்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்கிறது வந்து சம்ம எடுத்து நீங்கள் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ப்ராப்ளத்தில் இந்த இடத்துல ஒமேகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீக்குவன்சி வார்ப்பிங் பண்ணணும். எப்படி ஃப்ரீக்குவன்சி வார்ப்பிங் பண்ணணும்னா இம்பல்ஸ் இன்வேரியன்ட் மெத்தட் படி நீங்கள் ஃப்ரீக்குவன்சி வார்ப்பிங் பண்ணிக்கணும். சம்டைம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, நேரடியாகவே ஓமோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்படி ஓமோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆல்ரெடி ப்ரீ வார்ப்பிங் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம ப்ரீ வார்ப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா தான் கொடுத்துருக்குறாங்க. பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ் பர் த ஃபார்முலா ஐ வாண்ட் ஓம்எஸ் அண்ட் ஓம்பி. ஸோ நம்ம இப்போ வந்து அதை கேல்குலேட் பண்ணிக்கணும். அப்போ ப்ரீ வார்ப்பிங் நாம் பண்ணியாகணும். இப்போ ஐஏஎம் மெத்தடுக்கு ப்ரீ வார்ப்பிங்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஓம்பி ஈக்குவல் டு ஒமேகா பி டிவைடட் பை டி. டி அப்படிங்கிறது ஒன்று நேரடியாக அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஒருவேளை ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம 1 அப்படின்றத டிஃபால்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். சம்டைம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் டீயை நேரடியாக கொடுக்காம சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டி ஈக்குவல் டு 1 சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் டி எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து டீயோட வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ ஐம் கோயிங் டு டேக் டி ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்க போகிறோம். சிமிலர்லி ஓம்எஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒமேகா எஸ் டிவைடட் பை டி. ஸோ இப்போ ஓம்பிக்கான ஃபார்முலா பாஸ் பேண்டுக்கான கெயின் 0.25 கொடுத்துருக்குறாங்க. டிவைட் பை 1 செகண்ட் பண்ணோம்னா 0.25. அதே போல் ஓம்எஸ் பார்த்தீங்கன்னா ஒமேகா எஸ் டிவைடட் பை டி.
ஒமேகா எஸ் ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க 0.65 டிவைடட் பை 1. ஸோ நமக்கு 0.65 கிடச்சிரும். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எண்ணில் அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. லாக் ஆஃப் லேம்டா லேம்டாவோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம் டிவைடட் பை எப்சிலான். அதே போல் லாக் ஆஃப் 0.65 ஓம் எஸ் டிவைடட் பை ஓம் பி இங்கே நம்ம பண்ணியிருக்கிறோம். கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா n = 1.03 அப்படின்னு சொல்லி வருது. அப்போது இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னால் ஃப்ராக்ஷனில் வந்துட்டாலே நீங்கள் தயவு செஞ்சு அடுத்த ஹையர் டிஜிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க. எக்ஸாக்டாக இப்போ n = 1ன்னு வந்தால் நீங்கள் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ n = 1 எது வந்தாலும் நீங்கள் இம்மீடியட்டாக அடுத்த ஹையர் டிஜிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா எனக்கு 1.03ன்னு வந்ததுனால என்னோடய அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா n = 2. இப்போ n = 2 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னா n = 2க்கான டீநார்மலைஸ் n = 2க்கான நார்மலைஸ்டு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா s² + √2s + 1. இவர் யாருன்னா டினாமினேட்டர். யாரோட டினாமினேட்டர்னா h(s)ஓட டினாமினேட்டர் இவர். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை இங்கே எடுத்து எழுதிக்க போகிறோம். h(s) = 1 டிவைடட் பை அந்த நார்மலைஸ்டு ஈக்குவேஷனை இங்கே நாம் எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு இந்த இதை வந்து நம்ம டீநார்மலைஸ் பண்ணணும். டீநார்மலைஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து h(s) கிடைக்கும். அந்த டீநார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு வந்து ஓம்சி வந்து வேணும். இப்போ ஓம்சி வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஓம்பி டிவைடட் பை எப்சிலான் பவர் 1/n. ஸோ ஓம்பி நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம் 0.25 டிவைடட் பை எப்சிலாங்கும் ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம் பவர் 1/n. என்னோட வேல்யூ வந்து 2. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னு சொன்னால் ஓம்சியோட வேல்யூ எனக்கு கிடச்சிது. தட் இஸ் 0.622 ரேடியன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. யூனிட் பற்றி கவலைப்படாதீங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.622 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ இதை டீநார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நான் எடுத்துக்கிறது வந்து நார்மலைஸ்ட் ஈக்குவேஷன். அதை கண்டிப்பாக நான் டீநார்மலைஸ் பண்ணணும். டீநார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரீப்ளேஸ் எஸ் பை எஸ் ஓம் சி அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எஸ் டிவைடட் பை ஓம் சி இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கேன் 0.622. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த நார்மலைஸ்டு ஈக்குவேஷனில் எங்கெங்கெல்லாம் எஸ் வருதோ அந்த எஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பை எஸ் பை 0.622 அப்படின்னு சொல்லி நான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா h(s) நார்மலைஸ்டு ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை s² + √2 ப்ளஸ் s² + √2 டாட் இது √2 டாட் எஸ் தான், √2s கிடையாது. சம் புக்கில் வந்து அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக √2 எஸ் கொடுத்துருக்குறாங்க. அது கிடையாது, √2 டாட் எஸ் தான் இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்ஸை வந்து ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் பை எஸ் பை 0.622. இது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது நார்மலைஸ்டு ஈக்குவேஷன், அதை டீநார்மலைஸ் பண்ண போகிறேன். அப்போ s² வர வேண்டிய இடத்துல எடுத்துகிட்டு எஸ் 0.622 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √2 இன்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் பை 0.622 ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் சிம்பிளிஃபிகேஷன் போகும். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா s² கிடச்சிடும். கீழே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணோம்னா 0.3868 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ இது √2s டிவைடட் பை 0.622 ப்ளஸ் 1. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இதை எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் யூ வில் கெட் ஸோ. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இவரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே இவரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே போல் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0.24058. இவர் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டோட்டல் எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்கவர் ஒரு 1 டிவிஷனில் கீழே இருக்கார். இவர் மேலே போயிட்டாருன்னா நியூமரேட்டர் ஆகிடுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.622s ப்ளஸ் 0.547s அண்ட் 0.24058 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா s² இருக்குது, s² இருக்குது. ஓகே, இதை ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இது பாருங்கள், மொத்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே வந்து 0.622 டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷன். நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஏன்னா நம்ம ஃபர்தராக இதை வந்து ஐஐஎம் மெத்தடில் நம்ம இன்னும் கொஞ்சம் கன்வர்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக இதுதான் வந்து அனலாக் ஃபில்டருக்கான ஈக்குவேஷன். நாம் இப்போது அனலாக் ஃபில்டரை டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அனலாக் ஃபில்டரை டிஜிட்டல் ஃபில்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம ஐஐஎம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் பற்றி இதை நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேல்குலேஷனில் தான் கேல்குலேட்டரில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதை கேல்குலேட்டரில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கணும். இதை கேல்குலேட்டரில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேட்டரை ஆன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஓவர் டு ஃபஸ்ட்டு ரூட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை காம்ப்ளெக்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா மோடை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு மோடுக்கு வந்துடும். அங்கே போட்டிங்கன்னா எத்தனை அன்னோன்னு சொல்லி கேட்கும். இதை நீங்கள் இப்போ கொடுக்காதீங்க, இன்னொரு தடவை மோடை ப்ரெஸ் பண்ணிங்க. இது என்ன டிகிரி ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்கும். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து செகண்ட் ஆர்டர் டிகிரிக்கானது. ஸோ செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுதான் வந்து இங்கே ஏ இருக்குது, இது பி, இது வந்து சி. ஸோ ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பியோட வேல்யூ கேட்குது 0.879 அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டேன். அடுத்து சியோட வேல்யூ கேட்குறது 0.386 அப்படிங்கிறத இப்போ ஃபீட் பண்ண உடனே பாருங்கள் அது ரூட்டுக்கான ஈக்குவேஷன்ஸை கொடுத்துருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு ரூட் வந்து கொடுக்குறத x1 அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேபி காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்கலாம். இப்போ வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரியலு. இப்போ இதோட காம்ப்ளெக்ஸ் பார்க்கணுன்னா இதை ஷிஃப்ட் அமைக்கி ஈக்குவல் அமைக்கினீங்கன்னா அதோட காம்ப்ளெக்ஸ் பார்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிரும். அதே போல் ரெண்டாவது ரூட்டும் கொடுத்துருக்குது, அதுக்கான காம்ப்ளெக்ஸ் ரூட்டும் இந்த இடத்துல இருக்குது. அப்போ நீங்கள் கேல்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் x1 ஈக்குவல் டு -0.495 0.91 வந்துடும். அதே போல் x2 ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிங்க. ஏன்னா நம்ம இங்கே s யூஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த இடத்துல x1 வந்திருக்கும். கேல்குலேட்டரில் இதே ஃபார்மெட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் நாம தான் இதை வந்து என்ன பண்ணால் ரெக்வயர்ட் ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். x1 sன்னு மாற்றுங்க, s2 sன்னு மாற்றிங்கன்னா s ஈக்குவல் டு சேம் இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே வந்திருக்கும், இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே வந்திருக்கும். இப்போ இவரை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போங்க. இப்போ மைனஸ் இருந்தால் அது ப்ளஸ்ஸாக இருக்கும், ப்ளஸ் இருந்தால் மைனஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரூட்டு கிடச்சாச்சு. அதே போல் இவரை வந்து ரெண்டாவது ரூட்டுக்கு இங்கே ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் யூ வில் கெட் த செகண்ட் ரூட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரூட்டையும் இங்கே கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 0.386 டிவைடட் பை இந்த ஃபஸ்ட்டு ரூட்டு மல்டிப்ளைடு பை செகண்ட் ரூட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0.386 divided by first root and second root. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். 0.386 divided by இங்கே அப்ளை பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். 0.386 divided by இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை இப்படி பிரிச்சுக்கலாம். a divided by s plus first root, b divided by second root. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.386 இப்போ இந்த ரூட்டுக்கு இங்கே இருக்க ஒரு கேன்சல் ஆகிடுவார். ஸோ கேன்சல் ஆகிட்டார் அப்படின்னா 0.386 ஈக்குவல் டு மேலே இருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே இங்கே வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஏ என்ன பி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இதோட காஞ்சிகேட்டை இங்கே எடுத்து எழுத போகிறேன். எஸ்ஸோட காஞ்சிகேட் போட்டிங்கன்னா ப்ளஸ் 0.4 இருந்தால் -0.4395 மைனஸ் 0 இதோட காஞ்சிகேட் வேல்யூ இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஹோல் டேர்ம் வந்து எனக்கு 0 ஆகிடும். இப்போது பியை வந்து பியில் வந்து எஸ்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கடைசியாக நிற்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது, இது ரியல் நம்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து யூஷுவலான டிவிஷன் பண்ண முடியாது. ஸோ அகைன் கேல்குலேட்டருக்கு போயிடுங்க. கேல்குலேட்டரில் போயிட்டு கேல்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷன் மோட்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ கம் அவுட் ஈக்குவேஷன்லேருந்து வெளியில் வந்துடுங்க. ஓகே, வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.386 டிவைட் பை ஓகே மோட் வந்து காம்ப்ளெக்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாரி, மோட் வந்து காம்ப்ளெக்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ 0.386 அதாவது இந்த வேல்யூ டிவைட் பை
அப்படியே இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூ மைனஸ் 0.872 ஜே வந்து இந்த இடத்துல இருக்கும், நமக்கு ஜேன்னு இருக்காது, இங்கே ஐன்னு இருக்கும். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிவிஷன் காம்ப்ளெக்ஸ் டிவிஷன்லாம் அது பண்ணிவிட்டு உங்களுக்கு பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ சார் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டேன், ஷிஃப்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு மைனஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஆன்சர் இந்த இடத்துல வந்திருக்கும், பியோட வேல்யூ வந்திருக்கும். அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஏவை கேல்குலேட் பண்ணி முடிக்கணும். ஏவை கேல்குலேட் பண்ணோன்னா பியில் இருக்கிற இந்த ஈக்குவேஷன், ஓகே. ஸோ பியோட காஞ்சுகேட்டை நாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அந்த காஞ்சுகேட் தான் இங்கே நான் வச்சுருக்கிறேன். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட இந்த மொத்த டேர்ம் வில் பிகம் 0. அப்போது பேலன்ஸ் வந்து இதுதான் இருக்கும். பேலன்ஸில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மைனஸுக்கு இந்த ப்ளஸ்ஸு கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0.386 ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 0.782 ப்ளஸ் 82J அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கும். அகைன் நீங்கள் கால்குலேட்டர் காம்ப்ளெக்ஸ் மோடில் போட்டு A ஈக்குவல் டு 0.4395J அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் படி நாம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா A பை ஃபஸ்ட்டு ரூட்டு B பை செகண்ட் ரூட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி இங்கே வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த ஃபார்மெட்டுக்கு இதை கன்வெர்ட் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு எஸ் மைனஸ்ன்னு வரணும், ஆனால் இங்கே எஸ் ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதை இப்படி பிரித்து எடுத்துகிறேன், எஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் திஸ். அதே போல் இங்கே எஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் திஸ். இது நம்ம இங்கே பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் வந்துச்சு. இப்போ இவர் தான் நமக்கு பிகே, அதே போல் இவர் தான் நமக்கு பிகே. ஸோ அந்த பிகேவோட வேல்யூ எடுத்து இங்கே எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. 0.439J டிவைடட் பை 1 மைனஸ் ஃபார்முலா நமக்கு இ பவர் பிகே. இந்த பிகேவோட வேல்யூ இங்கே அப்படியே வந்தாச்சு. டீயோட வேல்யூ நமக்கு கொடுக்கல, அதனால் டி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துகிட்டு ரிசல்ட் இன்வெர்ஸ். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 0.439Jன்னு இருக்கும், அதாவது பியோட வேல்யூ அப்படியே டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் பிகே. இ பவர் பிகேக்கான வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இன்ட்டு திஸ் ஹாஸ் டு கம் ரிசல்ட் இன்வெர்ஸ். ஃபர்தராக இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் இருக்குது, பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா HFS அனலாக் ஃபில்டர் கண்டுபிடிச்சிட்டு உங்களால் எவ்வளோ தூரம் ரிடக்ஷன் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இல்லைனா பெட்டர் நீங்கள் அந்த அனலாக் ஃபில்டர்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு எவ்வளோ தூரம் போக முடியுமோ ஃபர்தராக அது வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்தது திரும்ப நம்ம சேம் பட்டர்வொர்த் ஃபில்டர் பைலினியரில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.